ஒன்றிய அரசு வந்து தமிழகத்தோட அந்த உழைப்பையும் நம்மளோட வரி பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து ஒரு பைசாவும் நமக்கு வர வேண்டிய திட்டங்களா கொடுக்காம இருக்கிறது மிகப்பெரிய துரோகம். அதைத்தான் முதலமைச்சர் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். ஆமா, இன்னைக்கு வந்து இன்வெஸ்டோபியான்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சிக்காக இனிய நண்பர் அப்துல்லா நமது அமைச்சர் அவர்கள் அங்கிருந்து வந்திருக்காங்க. மிக சிறப்பான ஒரு மனிதர், ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர், ரொம்ப இயல்பா பழகக்கூடியவர். டாவஸ்ல அவர் சந்தித்த போது யுஏஇ வந்து அவங்களோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்பை வந்து தமிழகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஏற்கனவே நாங்கள் 2 வாட்டி இந்தியாவுக்கு டெல்லியில் ஒரு முறையும் பாம்பேல ஒரு முறையும் நடத்திட்டோம் இந்த இன்வெஸ்டோபியாவை அப்படின்னு சொன்னாரு. இல்ல எங்க மாண்பு முதலமைச்சர் அவர் கூப்பிட்டுருக்காரு, நீங்க நிச்சயமா வரணும்னு சொன்னாரு. நிச்சயமா நான் முயற்சிக்கிறேன்னு சொன்னாரு. அப்புறம் சில நாள் கழிச்சு திருப்பி போன் பண்ணி இந்த மாதிரி நாங்க வரோம், நீங்க கூப்பிட்டீங்க, முதலமைச்சர் கூப்பிட்டாருன்னு சொன்னதுனால முதல் முறையா யுஏஇ வந்து ஒரே நாட்டில் 3வது நிகழ்ச்சி இன்வெஸ்டோபியா பண்றது இதுதான் முதல் முறை. அதுவும் சென்னையில பண்ணுவோம் நாங்க, அதனால சந்தோஷமா வரேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாரு. இப்போ வந்திருக்காரு. அவர் பெரிய ரன்னர், அவர் ரொம்ப ஜாகிங் ஃபேனட்டிக் அவரு. அதனால எங்களுக்கு எங்கால் ஒருத்தர் இருக்காரு வாங்க அப்படின்னு. நீங்க என்ன ஜாகிங் ஃபேனட்டிக்? எங்கால் ஒருத்தர் இருக்காரு, ஹெல்த் மினிஸ்டர். அவர் ஹெல்த் மினிஸ்டர், எங்க ஹெல்த் மினிஸ்டரே பெரிய ஜாகிங் ஃபேனட்டிக். அவர் வந்து மீட் பண்ணுங்கன்னா இன்னைக்கு இந்த ஹெல்த் வாக்ல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட அறிவுறுத்தல்ல நம்ம ஹெல்த் மினிஸ்டர் அவர்கள், நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து துவங்கிய ஒரு பகுதி இந்த இடம். இந்த மாதிரி தமிழகம் முழுக்க 38 இடத்துல பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்லாம் சொன்ன உடனே அப்படிங்களா அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னாரு. இப்ப அங்கே வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் அவர் ஓடிட்டு வந்திருக்காரு.